Hello friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர் அண்ட் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம துலா ராசிக்கான இந்த வாரத்துக்கான ராசி பலன் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட சவால்கள் என்ன, அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலில் சில விஷயங்கள்லாம் நான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். அது வந்து உங்களோட லைஃப் சேஞ்சிங் மிராக்கல் கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக அடுத்த இதுக்கு போகலாம். சில பேர்லாம் வந்து தொடர்ந்து ரீடிங் பார்ப்பீங்க, உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இன்னும் நடக்கலையே, நமக்கு இந்த மந்தில் நடக்கும், இந்த 3 மாதத்தில் நடக்கும்னு சொன்னாங்களே, அந்த டைம் டியூரேஷனை வச்சு நீங்கள் இது பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற இந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவான எனர்ஜியை நீங்கள் வந்து ஈர்க்கணுன்னா நீங்கள் பாசிட்டிவான பர்சனாக மாறணும். சில விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணி நீங்களும் வந்து உங்களோட சக்ஸஸை நோக்கி போகும்பொழுது மற்றவங்களுக்கும் கைட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக தேங்க் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. இந்த ரீடிங் பார்த்துட்டு ரீடிங் எண்டில் வந்து உங்களோட கமெண்ட் என்னங்கிறத தெரிவிங்க. ரெண்டாவது, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். வாங்க நம்ம இப்போ வந்து ரீடிங்குள்ளே போகலாம். இந்த வாரம் துலாம் ராசி என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க, அவங்களோட சவால்கள் என்ன, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் அவங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. இது எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள் இல்லைனா வந்து வேலை பார்க்குற இடத்துல நிறைய கிளாஷ் போயிட்டுருக்கு, ஃபேமிலி ட்ராமாஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. அதிலிருந்து அவங்க வந்து எல்லாத்தையும் லெட் கோ பண்ணியிருக்காங்க. லெட் கோ பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு குட் பை. ஓகே, நான் வந்து ஃப்ரீ பேட், இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் என் வேலையை உண்டு, நான் உண்டுன்னு இருக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் நம்மளோட சேனலை அடிக்கடி பார்க்குற பர்சனாக இருக்கலாம். மேபி நான் சொன்ன விஷயம் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி பின்னாடி பேசுகிறவங்க, பின்னாடி உங்களுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்களை க்ரியேட் பண்ணுறவங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் லெட் கோ பண்ணிவிடுங்க. ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களையும் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து அவங்களோட கார்டிலேருந்து விலகியிருப்பீங்க, ஓகேங்களா? அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் அவங்க வந்து ஈர்த்துருவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா, மேலும் மேலும் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களே உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் கைஸ். அதனால் சில பேர் எல்லாமே அந்த ஸ்டெப்பை எடுத்திருக்கீங்க. ஒரு சிலர் அதை எடுக்கலைன்னா கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ லெட் கோ பண்ணுங்கள். உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற நியூ லைஃப். ஒரு சிலர் வந்து ரீகன்சிலேஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது கிடைக்கலாம். ரீகன்சிலேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ஆரா அண்ட் சக்ராஸ் வந்து நல்லா ஹீல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பர்சனோட ஆரா வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த அந்த ஆரா வந்து உங்களோட ஆராவோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இதெல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு ரீகன்சிலேஷன் போகிறது நல்லது. ஆனால் இதில் வந்து இந்த கார்ட் வழியாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். அதுக்கான ஒரு சைனாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக என்ட்ராகுது. நீங்கள் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. இப்போ இந்த வாரம் முழுக்கவே நீங்கள் வந்து அப்படி ஒரு எனர்ஜியில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க, எதை பற்றியும் ஒரி பண்ண மாட்டீங்க, ஓகேங்களா? எனக்கான பர்சன் என்கிட்ட வருவாங்க, அதில் வந்து 100% நம்பிக்கையாக நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எதுவுமே நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் போயிட்டுருக்கீங்க. கடவுள் எனக்கு வந்து எல்லாருமே என் முன்னாடி எனக்கு வந்து யூனிவர்ஸ் இருக்காங்க, நான் அவங்க பார்த்துக்குறாங்க, அவ்வளோதான், ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலை. இது வந்து நல்ல ஒரு பிஹேவியர் தான், நல்ல ஒரு இந்த மாதிரி மனநிலைமை இருக்கிறது நல்லது தான், ஓகேங்களா? தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சிலர் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ்க்காகவோ
இல்லைனா இந்த மாதிரி ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் நான் வந்து கொஞ்சம் நிதானமாக செய்யணும். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து பொறுமை, நிதானம் தேவை. ஓகேங்களா? பொறுமையாக நிதானித்து செய்யுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யுங்க. நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு உங்களுக்கு எந்த விஷயத்தையுமே வந்து உங்களால் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆளுமை திறன் மிக்கவங்க நீங்கள். ஓகேங்களா? ஒரு எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, நீங்கள் ஒரு சவாலாக எடுத்து என்னால் இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் அதை வந்து செஞ்சு காமிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு திறமை மிக்க பர்சன் தான் நீங்கள். ஓகேங்களா? உங்களோட திரும்பவும் நீங்கள் உங்களோட அந்த எனர்ஜியை வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ லேக் ஆகி எவ்வளோ டல்லாக இருந்தீங்களோ, தலைகீழாக இருந்தீங்களோ, இதுக்கு முன்னாடி வந்து இப்படியெல்லாம் நீங்கள் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பயப்படுவீங்க. எந்த ஒரு வேலையை செய்யணுன்னாலும் ரொம்ப அச்சப்படுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சில எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்ஸ் வந்து உங்ககிட்ட நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை உங்கள் கூட இருக்கவங்க பார்க்குறாங்களோ தெரியல. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி லேக் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஓகேங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ண போகிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து மெயில் எனர்ஜி காமிக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் அதாவது உங்களுக்கு நியூ லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுது. ஸோ உங்களை அவங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். இல்லை நீங்களும் இந்த ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த அதாவது நியூ பிகினிங்ஸ்க்கான ஏதாவது ஒரு ஸ்டெப்பு அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதோ, இல்லைனா என்கேஜ்மெண்ட் ஆகுறதோ, அந்த மாதிரியான விஷயங்களை இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ரீடிங் பார்க்குற சில பேர் வந்து ஃபைனான்ஷியல் வேணும்னு சொல்லி ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும்னு சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, புது முயற்சிகள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாரமாக இந்த வாரம் அமையும் உங்களுக்கு. ஓகேங்களா? தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் ஒரு பேஷனேட்டான ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சன் தான் நீங்கள். ஸோ அதுக்கான சைன் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நடைபெறும். நீங்கள் வந்து அந்த விஷயங்கள் புது விஷயங்கள் இப்போ வந்து ஒரு புது ஜாப் போயிட்டு நீங்கள் வந்து இதிலேருந்து இன்னொரு ஹையர் லெவல் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா ஃபைனான்ஸ்க்காக கண்டிப்பாக அது நடக்கும். ஜாபில் கூட இந்த ஜாப் விட்டுட்டு இன்னொரு ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசோலேஷனில் இருந்தீங்கன்னா, மைண்டு வந்து டியூயலாக இருந்தால் தைரியமாக முடிவெடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபைனான்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல உங்களோட ஆளுமை திறன் எல்லாமே வந்து தனித்துவமாக தெரியும். எதையுமே நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப பிரைட்டாக பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கொடுத்த அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இறைவன் கொடுத்துருக்க இந்த ஒரு கிஃப்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை நோக்கி வருது. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து சொல்கிறேன் கைஸ், நீங்கள் நிறைய பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க. அவங்க தயவு செஞ்சு ஒரு சிலருக்கு வந்து இந்த நியூ பிகினிங்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அது வந்து அவங்க சிங்கிளாக இருந்து அவங்க வந்து இப்போ நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த உங்களுக்கான சோல்மேட் ப்ரப்போசல் வருது. ஓகேங்களா? உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மஸ்குலன் எனர்ஜி கண்டிப்பாக இருக்காங்க. அதே மாதிரி இதை பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜி இருந்தால் உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி ஒரு மதர் கேரக்டரோட அந்த மாதிரி மதர் கேர் பண்ணிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பர்சன் சப்போர்ட்டிவ் பர்சன் வராங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேலன்சிங்காக இருக்க போகுது. உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு இன்னர் ஹீலிங் கொடுப்பாங்க, அவுட்டர்லேயும் உங்களுக்கு ஸ்ட்ராங்னஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த எவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ். இந்த வாரம் நல்ல விஷயங்களாக வரப்போகுது. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. சில பேர் வந்து ஸ்ட்ரிக்டாக முடிவெடுக்கணும். தைரியமாக நீங்கள் முடிவெடுக்கணும். ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க சில பேர். அந்த ஸ்ட்ரகிள் வந்து இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த ரீஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க உங்களை. அப்புறம் சில பேருக்கு வந்து ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற அதாவது நீங்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகிற ஜாப் கூட நீங்கள் ஃபேமிலியோடு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது. ட்ராவல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வித்தின் ஃபியூ வீக்ஸ்
நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, இந்த விஷயங்கள் அது வந்து வித்தின் ஃபியூ வீக்ஸில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இந்த நியர் ஃப்யூச்சர் ஒரு சிலருக்கு இந்த நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஃபைனான்ஷியலுக்காக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் எந்த இடத்துல எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு நல்ல குட் நியூஸ், நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி ரீகன்சிலேஷனுக்கும் சரி, அவங்கக்கிட்டேருந்து எப்போ வேணாலும் பாசிட்டிவான ஒரு அப்ரோச் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த வாரத்தில். ஓகேங்களா? ஸோ நியூ பிகினிங்ஸ், சிங்கிளாக இருக்கிறவங்க நியூ லைஃப் வேணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கான அந்த சோல்மேட் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான டைமிங்காகவும் அது இருக்குது. ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் டிசிஷன் மேக்கிங், இந்த தேர்ட் பார்ட்டி இது, அப்புறம் உங்களோட டிப்ரெஷன் இது, இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த பாஸ்ட்டு இப்போ வந்து லெட் கோ பண்ணீங்க இல்லையா, இப்போ சில விஷயங்களெல்லாம் லெட் கோ பண்ணியிருக்கீங்க சில பேர். ஆனால் ஒரு சிலர் வந்து அதை வந்து பண்ணலை. அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்து அதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான இந்த சக்ஸஸ் எல்லாமே வருது. யூ ஆர் ரெடி. ஓகேங்களா? ஸோ இந்த டாரூட்டில் வந்து அந்த விஷயங்களை ஏஞ்சல்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு கார்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. நம்பிக்கை தான் முக்கியம். பி அசர்ட்டிவ். உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் எடுங்க. தேர்ட் பார்ட்டி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கரெக்டாக அதுக்கான கார்டு வருது. தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. நீங்கள் அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரொமான்ஸ். ஓகே, உங்களுக்கான லைஃப் பார்ட்னர், உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் வரப்போகுது. ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, அப்புறம் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டிசிஷன் மேக்கிங்லேயும் சரி, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஃபைனான்ஸில் கூட சில பேர் வந்து ரொம்ப அடிக்கடி லாஸ் ஆகிட்டு அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. சில பேர் வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ ஒரு சில வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி நிறைய அடி வாங்கும். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் சில பேர் அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. இது